நண்பா நம்ம சிசிடிவி கேமராவுக்கு போகிற எஸ்எம்பிஎஸ் ஃபால்ட் ஆகிடுச்சு. சுவிட்ச் போட்டால் பார்த்தீங்கன்னா பவர் வரவே இல்லை. இந்த ஃபால்ட் எப்படி சரி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் சுவிட்ச் போடுறேன். சுவிட்ச் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எல்இடி லைட்லாம் இருக்கும். எல்இடி லைட்டில் நமக்கு எரியணும். இப்போதைக்கு எரியலை. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எஸ்எம்பிஎஸ் வர்ற ப்ளக்கை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பேக் சைடு திருப்பினீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாமே இருக்கும். எல்லா ஸ்க்ரூவும் ஃபஸ்ட்டு கைட்டி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு க்ரீன் கலரில் இந்த சர்க்யூட்ஸ் போர்டு இருக்கும். அந்த போர்டில் தான் நம்ம ஒரு சர்க்யூட்ஸாக செக் பண்ண போகிறோம். ஸோ எப்படி செக் பண்ண போகிறோன்னா, மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம மல்டிமீட்டர் எடுத்துட்டோம். மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் சிம்பிள் போட்டு பாருங்கள். அந்த சர்க்யூட் சிம்பிளுக்கு நேராக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ வச்சுட்டு நம்ம அந்த ரெண்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஷார்ட் ஆகும். ஷார்ட் ஆகுன்னா பாருங்கள், ரீடிங்ஸ் நம்பர்ஸ் மாறுதா, அப்படி மாறணும். மாற மாதிரி இருந்தால் மல்டிமீட்டர் ஒர்க் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, போர்டில் இருக்கிற பவரில் இருக்கிற சர்க்யூட்ஸாக செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், அந்த பவரில் ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் மல்டிமீட்டர் வச்சு பார்க்கணும். வச்சிங்கன்னா அங்கே மல்டிமீட்டரில் ஷார்ட் ஆகக்கூடாது. அப்படி ஷார்ட் ஆச்சுன்னா உங்கள் பவர் போயிடுச்சு. அப்படியே ஸ்க்ராப் பண்ணிட வேண்டியதான். இந்த போர்டு எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதான். ஓகேவா? இப்போ எதுவுமே வரல. அப்போ பவர் நல்லாயிருக்கு. ஷார்ட் ஆகக்கூடாதா? இல்லை. அடுத்தது ஃபியூஸ் செக் பண்ணுறோம். இது ஃபியூஸா? ஃபியூஸ் நல்லா இருக்குது. ஃபியூஸ் நல்லா இருக்கா? நம்பர்ஸ் ஓடணுமா? ஓடக்கூடாது, சவுண்டு வரணும். இதுதான் ஃபியூஸு. ஓகே, ஃபியூஸை தான் நம்ம செக் பண்ணணும். இதில் ஷார்ட் வரும். இதெல்லாம் விட்டுறலாம், இதையும் விட்டுறலாம். இதை செக் பண்ணணும். செக் பண்ணோம்னா அது என்ன? அது ஒரு காயில். இதோட லீடு இந்த இருக்குது. இதுக்கும் அப்படியே மேலே அதுக்கும் ஷார்ட் வருதா? பண்ணுங்க. ஷார்ட் வருது. சரி, அடுத்தது அதெல்லாம் விட்டுட்டு நேராக கெப்பாசிட்டர் தான். கெப்பாசிட்டர் இந்த போர்ட்டும் இந்த போர்ட்டும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது? பின்னாடி இருக்குல்ல இந்த கம்பி. ஆமாம், அந்த கம்பி உள்ளுக்குள்ள அங்கே தான் வரும். இது நம்பர் ஓடுது 422. ஓகேவா? ஸோ போர்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நல்லாயிருக்கு. இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் உப்பி போன மாதிரி இருக்குது. மேபி கெப்பாசிட்டர் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த கெப்பாசிட்டரை டீசால்ட்ரிங் பண்ணிட்டு பண்ண போகிறோம். இதை டீசால்டர் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் அதே வேல்யூ 16 வோல்ட்டு 1000 VF இருக்கிற ஒரு கெப்பாசிட்டரை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பண்ணிடுவோமா? டீசால்டர் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு, இதுதான் ஒப்பி இருக்குது. இதை ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு திரும்ப அதுக்கு மேலே வேறு வச்சுட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். வராத பட்சத்துக்கு பக்கத்தில் உள்ளதையும் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? இது ரெண்டும் தான் இப்போ செக் பண்ண போகிறோம். இதில் ப்ளஸ்ஸு மைனஸ் முக்கியம். மாற்றி வச்சுட்டிங்கன்னா உடனே பல்ஜ் ஆகும். சரி, ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் பார்க்குறதுனா ஒரு கெப்பாசிட்டரில் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க. இது மைனஸ் பேஜ். இந்த கம்பிக்கு நேராக அது வரும். இந்த ரெண்டு கம்பியில் ஒரு கம்பிக்கு நேராக இது வரும். சரி, அந்த கம்பி மைனஸ், அடுத்தது உள்ள ப்ளஸ். இதை இது ஒன்று பார்க்கணும். டீசால்டர் பண்ணிடுவோமா? இந்த பொருட்டு தான். அதை வச்ச வெளில வந்துடுமா அந்த? எக்காரணம் கொண்டு இதுக்கும் ஷார்ட் இருக்கவே கூடாது. ஓகேவா? இதுதான். இது இப்போ பார்த்தீங்கன்னா 16 வோல்ட்டு 1000 EF. இந்த
இந்த வேல்யூ வந்துட்டு முக்கியம். இதுக்கு சேம் வேல்யூவில் கெப்பாசிட்டர் போடணும். இது வந்து புதுசு தான் பார்த்தீங்கன்னா 16 வோல்ட்டு 1000 EM சேம் வேல்யூ. அதே மாதிரி இதில் மைனஸ் வந்து இந்த கம்பி வந்து மைனஸ். ஓகே, இதை வந்து கரெக்டாக இங்கே வைக்க போகிறோம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிறது தான் மைனஸ், வெள்ளையாக இருக்கிறது ப்ளஸ். ஓகே ஓகேவா? இப்போ இந்த மைனஸை கரெக்டாக அந்த மைனஸில் வச்சுட்டு சால்ட்ரு பண்ண போகிறோம். இதை வச்சுக்கிறேன். இதை வந்து அடுத்தது சால்ட்ரு பண்ண போகிறோம். இந்த 2 கம்பி இங்கே வந்துருச்சு. பக்கத்தில் உள்ளதையும் மாற்றணும். ஆனில் தான் இருக்குது. இதுக்கு போயிருந்துச்சு, மாற்றி பார்த்தோம், ஒர்க்காவில். திரும்ப பக்கத்தில் உள்ளதையும் எடுத்துகிட்டு 2ஆக போட்டிருக்கோம். போட்டுட்டு ஆன் பண்ணோன்னே எல்லாமே ஒர்க் ஆகுது. இது வந்து இப்போ மல்டிமீட்டரில் செக் பண்ண போகிறோம் எவ்வளோ அவுட்புட் கிடைக்கிது அப்படிங்கிறது. டிசி செக் பண்ணுறது 20 இதை வச்சுக்கியா? சரி, செக் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கிது? 12.53 ஓகேவா? 12 வந்து பியூராக கிடைக்கிது. இதே தான் எல்லாத்துலேயும் வரும். இதே தான் வரும். ஸோ எல்லா போட்டுமே ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம நண்பர் சொன்ன மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உப்பி போயிருந்தது. அந்த உப்பி போன கெப்பாசிட்டரை மாற்றி பார்த்துட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் ஆகலை. அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கெப்பாசிட்டரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா பவர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு கெப்பாசிட்டர் தான் இந்த எஸ்எம்பிஎஸில் ஃபால்ட்டாக இருந்தது. ஸோ கெப்பாசிட்டர் மாற்றினோடனே நமக்கு வந்து எல்லாமே வந்து பவர்லாம் வருது. 12 வோல்ட் வந்து அவுட்புட்டு கேமராவுக்கு சூப்பராக போகும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இதே போல் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.